மாட்டுக்கு பார்த்தீங்கன்னா உண்ணி விழுந்துருச்சு, ஒட்டுண்ணின்னு சொல்லுவாங்க. நிறைய உண்ணி விழுந்துட்டுருக்குது. கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததுனால உண்ணி விழுந்துட்டுது, பார்க்கவே இல்லை. மூஞ்சில் ஒரு 4-5 இருந்து மேய்ஞ்சுது. என்னடான்னு பார்த்தாக்கா உடம்பெல்லாம் உண்ணி இருக்குது. அதுக்கு தான் மெடிக்கலில் போயிட்டு உண்ணி மருந்துன்னு கேட்டோம் அப்படின்னா ஒன்று கொடுப்பாங்க. நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறத வந்து வாங்கிக்கோங்க, குவாலிட்டியாக இருக்கிறத வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் அளவு போட்டிருப்பாங்க, தண்ணி எவ்வளோ மிக்ஸ் பண்ணோம் அப்படின்ட்டு. மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே டப்பா இருக்குது பார்த்தீங்களா, காட்டுறது. இந்த மாதிரி ஸ்ப்ரே டப்பாவில் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருணும். மாடு நல்லா ஒட்டாக கட்டிடணும். மாடு வந்து நக்கக்கூடாது. அந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டாக கட்டிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரே டப்பா இருக்கும் இல்லையா, அதை வாங்கிட்டு இந்த மாதிரி அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா, ஒரு வெயில் இருந்ததுன்னா டக்குன்னு உணர்ந்துருச்சு அப்படின்னாக்கா அந்த உணியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உதிர்ந்துடும். நல்லா அந்த உண்ணி இருக்கிற இடத்துல பார்த்து நல்லா அடிக்கணும். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உண்ணி பாருங்கள். இது 1-2 இருந்தால் பிடிங்க போட்டுடலாம். நிறையா இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிடுங்க முடியும். இங்கே பாருங்கள், நிறையா இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? இதெல்லாம் உண்ணி தான். ஸோ நிறையா இருக்கிற போது என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மருந்து அடிச்சுட்டு விட்டோம்னா இங்கெல்லாம் அடிக்கலை. ஸோ இது மாதிரி டப்பாவில் கலந்துட்டு ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்காங்க, ஓகேங்களா? அப்போ தான் அது இதாகும். ரெண்டாவது, சின்ன கண்குட்டிக்கெல்லாம் அடிக்கும்போது உஷாராக அடிக்கணும். சின்ன கண்குட்டிங்களுக்கெல்லாம் அடிக்கும்போது நக்கிடுச்சு அப்படின்னாக்கா அப்புறம் ரொம்ப இதாகிடும், டல்லாகிடும். கண்குட்டி கொஞ்சம் எஃபெக்டிவ் ஆகிடும். கொஞ்சம் பெரிய மாட்டுங்களுக்கு இது மாதிரி மட்டமாக கட்டிடணும். பாருங்கள், இது மாதிரி மட்டமாக கட்டிட்டு அந்த மருந்து ட்ரை ஆகிற வரையும் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி மட்டமாகவே இருக்கட்டும். மாட்டை வந்து நக்க விடக்கூடாது உடம்ப. ஸோ கொஞ்சம் கேர் எடுத்துகிட்டு பண்ணணும். நம்மக்கிட்ட ஒரு கண்ணுக்குட்டி இருக்காங்களா, அவனுக்கு நம்ம எப்படி அடிக்கிறோன்னு காட்டுறேன். நல்லா மட்டமாக கட்டிட்டு ஒரு 1 hour அது அந்த மருந்து அப்படி ட்ரை ஆகிடணும். வெட்டாக இருக்கக்கூடாது. வெட்டாக இருந்ததுனாக்கா எஃபெக்டிவ் ஆகிடும். வெட்டாக இருக்கக்கூடாது, ட்ரை ஆகிடணும். ஏய், இங்கே கட்டு. ஏய், பார்க்கறதுக்கு இவ்வளோ தான் இருக்கான். லைட் ஆஃப் பண்ணிடா. எங்கே இது நிற்குமா? டேய் போடா. என்னடா உனக்கு தான்டா நல்லது பண்ணுறோம், மருந்து அடிக்கிறோம்டா. ஓ போடாம். ஏய் ராஸ், அடே அப்பா, மூக்காங்காயில் போட வேலைக்கு ஆகும் போல் தலைவரை. இது மாதிரி ஒட்டாக கட்டிடணும். கண்ணுக்குட்டி கட்டும்போது உஷாராக கேர்ஃபுல்லாக கட்டணும். இது மாதிரி ஒட்டாக கட்டிட்டு இப்போ மற்ற இந்த அப்பா அடிக்கிறாரு. கிட்ட காற்று பிடிக்க வருது, அப்படிக்கே வேடி. காற்று பிடிக்க வருது, அப்படிக்கே. சும்மா ஒரே ஒரு லேயர் மட்டும் பார்த்தா போதும். கிட்ட வச்சு அடி, பூரா காற்றுக்கே போகுது. ஸ்ப்ரேயில் எப்படி வருது பாருங்க. ஐயோ, கீழே போகுதெல்லாம். கிட்ட வச்சா கண்ணுக்குட்டிக்கெல்லாம் சும்மா ஒரே ஒரு டைம் அடித்தா போதும். அதுவே ரொம்ப இதாகிடும். இல்லைன்னா கண்ணுக்குட்டிக்கு பாதிப்பாகிடும். உனியை விட்டோம் அவ்வளோதான். அப்படியே பூரா நம்ம எவ்வளோ தீவிரம் போட்டாலும் வேலைக்கு ஆகாது. மாட்டை காலி பண்ணிடும். உனி வந்து வெரி 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 டேஞ்சர் மாட்டுங்களுக்கு ஆகட்டும். இந்த மனுஷங்களுக்கு ஏறிச்சுன்னா அவ்வளோதான், காலி. நம்ம உள்ளே போய் குடியோ ஏறிடும். ஓ இல்லைடா டேய், அந்த வாய்க்க அப்படி. இந்த காதுக்குள்ளாரெல்லாம் இருக்கும், அது பார்த்து அடிக்கணும். காதுக்குள்ளார, இந்த கால் செப்பக்குள்ளார, அங்கே தான் நல்ல அந்த எங்கெங்கெல்லாம் இறுக்கமாக இருக்குதோ அந்த இடத்துலலாம், இந்த மடிக்கிட்ட இங்கெல்லாம் தான் அதிகமாக இருக்கும். இங்கே அடிக்கலையே, அடியில் மடிக்கிட்ட. அங்கே பாருங்கள் எப்படி தெரியுது, இந்த மடிக்கிட்ட அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு அடித்தா போதும் கண்ணுக்குட்டிங்களுக்கெல்லாம். நல்லா சொல்கிறது, அப்போ தான் நல்லா இருக்க முடியும். கிளுப்புன்னு. இங்கே பாடுறா டேய், பாடுறா. பார்க்க மாட்டியா? போ, அப்புறம் பார்க்கலாம் போ. இந்த மருந்தை வந்து மெடிக்கலை கேட்டு வாங்கிக்கோங்க. உண்ணி மருந்துன்னு கேட்டாவே வந்து கொடுப்பாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு கீழே பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
இது எவ்வளோ வாட்டர் கலக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மருந்தை வந்து வாங்கிக்கோங்க. எவ்வளோ வருது இது? ரூ. 250. சின்ன பாட்டிலும் இருக்கும், ரூ. 100 பாட்டிலும் இருக்கும். இந்த 60-70க்கெல்லாம் விற்பாங்க. அதை வாங்காதீங்க. அது பவரே இருக்காது. இது ஊற்றின உடனே பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டாக இருக்கணும். தண்ணியில் ஊற்ற உடனே ஒயிட்டாக இருக்கணும். அப்போ தான் மருந்து வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மருந்து வாங்கிக்கோங்க. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் போய் மெடிக்கலில் கேட்டாவே வந்து கொடுத்துருவாங்க. இந்த பிராண்ட் வந்து ஓரளவுக்கு நமக்கு நல்லா என்ன சொல்கிறது, கட்டுப்படி ஆகுது. இது ரூ. 250 கொடுத்து ஒரு டைம் வாங்கிட்டோம் அப்படின்னா 4, 5 டைம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு மாடு இருந்தாக்கா இது எத்தனை டைம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறையா மாடு இருக்கும்போது இது ஒரு 3 டைம் யூஸ் பண்ணலாம். 3 டைம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வாங்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லைனா இன்னும் குவாலிட்டியாக இருக்கிறது இருந்தால் கூட வாங்கிக்கோங்க. குவாலிட்டி இருக்கணும். மருந்து கலக்கின உடனே தண்ணியில் வெள்ளையாக ஆகணும். அப்படி இருந்ததுனாவே நல்ல குவாலிட்டி, நல்ல ஸ்மெல் வரணும். அந்த ஸ்மெல்லுக்கே பாதி உனி ஓடிடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒயிட்டாக வந்துடும். அழைச்சி வச்சுக்கலாம். ஏன்னா இது முடிஞ்சிச்சு. நம்ம ஒரு 2, 3 டைம் யூஸ் பண்ணிட்டோம். இது பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றலாமா? தண்ணி எவ்வளோ தண்ணி போதுமா? இதில் அப்படியே இந்த தூசி வராத பார்த்துக்கணும். இந்த இதில் ஸ்ப்ரேயில் தூசி வந்தது அப்படின்னாக்கா ஸ்டக் ஆகி நின்றுடும். அதுக்கப்புறம் திரும்ப புதுசாக வாங்குற மாதிரி இருக்கும். நல்லா கலக்கிட்டு நல்லா குலுக்கணும்போ அப்படின்னாக்கா நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போ எடுத்துகிட்டு போயிட்டு நாமளும் அடிப்போம். இன்னும் 2 மாடு இது கட்டலையே மட்டமாக. நாம் எத்தனை மாட்டுக்குன்னா 1, 2, 3, 4 மாடு ஒரு கண்குட்டிக்கு வந்து அடிச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒரு 1.5 கேன் இல்லைனா 2 கேன் இருந்தால் ஓகே. இந்த ஸ்ப்ரே இருந்ததுன்னா நல்லா கட்டுப்படி ஆகும். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த துணியிலலாம் வச்சு நம்ம பூசுகிற மாதிரி இருந்தாக்கா ஒரு பக்கெட் இருந்தாலும் பத்தாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே வாங்கிக்கலாம். மட்டமாக கட்டியாச்சு, அடிச்சிடுவோமா? இங்கே பாருங்கள் எப்படி போகுது பார்த்தீங்களா? நிறைய பேர் இந்த துணியிலலாம் அடிக்கிறதா கேள்விப்படுறோம். நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் வேறு. ஸோ இதெல்லாம் கட்டுப்படி ஆகாது. இது மாதிரி ஸ்ப்ரே வச்சு அடித்தோம் அப்படின்னா பாருங்க கட்டுப்படி ஆகும். எப்படி போகுது பார்த்தீங்களா? இந்த உனி பார்க்கும்போது மாட்டுங்களே பார்க்கறதுக்கு ஆறுதலப்பா. இது அடிச்சிருச்சு. ஏதோ அடைச்சிருச்சு. அதுக்கு தான் சொல்கிறது தூசி இல்லாத போடணும். அடைச்சிருச்சு இல்லைன்னா அதை பின்ன வச்சு திருப்பி குத்தி வரல பாருங்க, சரியாக வரல, அடைச்சிக்கிச்சு. அதா எதோ அடிக்குது பின்னு இருக்கா?
ஓ ஏயா மருந்தெல்லாம் அடித்து முடிச்சாச்சு. அது ஒரு பார்ட் முடிஞ்சிடுச்சு. இப்போ மாட்டுக்கு புல்லு பிடுங்கணும். அம்மா கொஞ்சம் பிடுங்கிட்டு இருக்காங்க புல்லு. நாமும் கூட சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். மாந்தோப்பில் பிடுங்கிட்டு இருக்கோம். அங்கே பாருங்க, எங்கள் அம்மா பிடுங்கி வச்சுருக்காங்க ஆல்ரெடி. நாமளும் கொஞ்சம் பிடுங்கினா தான் புல்லு டக்குன்னு செய்கிறோம். 3 மாட்டுக்கு ஒரு கண்ணுக்குட்டிக்கு பிடுங்கணும். இது பத்தாது இல்லையா? ஸோ நாமளும் சேர்ந்து கொஞ்சம் கூட புல்லு பிடுங்கணும் காலையிலே. இதுதான் மாட்டு வச்சுன்னுங்கிறவங்களுடைய நிலைமை. எல்லாமே காலையிலே எவ்வளோ முடியுதோ அவ்வளோ வேலையை வந்து பார்த்துடணும். காலையிலே மாட்டுக்கு என்ன நல்லது கெட்டது தண்ணி காட்டி பால் கறந்துட்டு அதுக்கப்புறம் மாட்டுக்கு ஏதாவது புல்லு பிடுங்கணும்னா புல்லு பிடுங்கிட்டு அதுக்கப்புறம் மேய்ச்சலுக்கு போகணும். Gul bakit ya? Sa minandra mandri. Kaca ya nggak